ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னென்னு பார்க்கலான்னா தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி செய்கிறேன். 150 எண்ணெய் ஊற்றிங்க. வெங்காயம் 200 எடுத்துருக்கேன் நான். இதில் தக்காளி சேர்க்க மாட்டோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுருங்க. இதில் வெறும் வெங்காயம் தான் இருக்கணும். இதில் இந்த சாப்பாட்டில் 200 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். இது காரத்துக்கு பச்சை மிளகா தான். 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா வேணும்னா எடுத்துங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி கிடையாது, இதில் தக்காளியே இல்லாத நான் செய்கிறேன். இதில் தேங்காய் பால் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மதியானத்தில் தான் இந்த சாப்பாடு சாப்பிட்ணும். நைட்டில் சாப்பிடாதீங்க, ஜீரணமாகாது. பிபி பேஷண்ட்லாம் இருந்தால் சாப்பிடாதீங்க, ஜீரணமாகாது. சுகர் பேஷண்ட்லாம் இருந்தால். இது ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இதில் தக்காளியே கிடையாது. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுங்க. காரத்துக்கு காரம் கம்மியாகவே வைங்க பச்சை மிளகா. நம்ம அப்புறம் கறி தொக்கு செய்கிறேன், அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு 2 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நான். காட்டுறேன், அந்த வீடியோவும் காட்டுறேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு முழு தேங்காவே எடுத்திருக்கேன். 2 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் பால் சாதத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, ஒரு 5 பேர். அவங்களுக்கோசம் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றிட்டேன். ரொம்ப நேரம் தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் கொதித்த உடனே அரிசி அதில் போட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு மூடி வைப்போம். நல்லா கொதித்த பிறகு அரிசி போடுவோம். அதில் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல அதில், ஏன்னா கொதிச்சிச்சின்னா அதோட இது ஒரு மாதிரி ஆகிடும். அதில் பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டம் போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் டம் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டம் போட்டிருக்கேன். சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் சாதம் பாஸ்மதி அரிசியில் சூப்பராக செஞ்சுருக்கேன். அடுத்தது என்ன கிரேவி, சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். எனக்கு மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் கறி தொக்குக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் கறி தொக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் நான். அதில் நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை ஆகிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயம் வதங்கும், சீக்கிரமாக வதங்கிடும். கருவேப்பிலை போட்டேன். தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸி தான் தேங்காய் பால் சாதமும் கிரேவியும் செய்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த தேங்காய் பால் சாதம். உப்பு போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கிரேவியை. நம்ம கடாயில் சேர்த்தனால, மண் சட்டியில் சேர்த்தனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நல்லா அந்த வாசனை நல்லா போகணும். அந்த நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நம்ம நல்லா ஃப்ரை ஆன பிறகு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு சிக்கன் கிரேவி. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதில் நம்ம மசாலா ஐட்டம்லாம் நிறைய சேர்க்க மாட்டோம். இதில் சிக்கன் கிரேவியில் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை மதியானத்தில் தான் சாப்பிட்ணும். இந்த தேங்காய் பால் சாதம் நைட்டில் சாப்பிடாதீங்க, ஜீரணமாகாது. நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நான் குக்கர்லலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் பாத்திரத்தில் தான் செய்வேன் எப்போவுமே. குக்கர் சமையல் எனக்கு பிடிக்காது. நீங்கள் குக்கரில் செய்யாதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்க. தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. மசாலா ஐட்டம் சொல்கிறேன். கரம் மசாலா போடுறேன் நான்.
சிக்கன் குழம்பு மசாலா போடுறேன், மிளகுத்தூள் போடுறேன். அது கூட கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் போட்டுப்பேன் நான். ஏன்னா நம்ம அதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும் தேங்காய் பால் சாதத்தில். இது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனைலாம் போகணும், மிளகா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் காரம் இதில் தூக்கலாக போடுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் நம்ம தேங்காய் பால் சாதத்தில். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அந்த மசாலா வாசனைலாம் நல்லா கொஞ்சம் சிக்கன் சேர்த்துப்போம். 1/2 கிலோ சிக்கன். நம்ம சிக்கனை போட்டு குழம்பு மாரி வைக்கக்கூடாது, கிரேவி மாரி பண்ணுங்கள். கிரேவி மாரி பண்ணால் தான் அந்த சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் போட்டாச்சு. நல்லா மூடி போட்டு அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த மசாலா வாசனைலாம் போகணும். நல்லா வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். மூடி போட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் சிக்கனு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.